வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. 7.5 சனியில் அதிகமாக பாதித்த மகர ராசி அன்பர்களே, உழைக்கும் திறன் இருந்தும் உழைப்பிற்கு பேர் போனவர்களாக இருந்தும் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி. வாழ்க்கையில ஏண்டா வாழ்றோம், இவ்வளவு அவமானப்பட்டு வாழ்க்கையை வாழணுமா, இவ்வளவு கடனோட வாழ்க்கையை வாழணுமா, இவ்வளவு பிரச்சனையோட வாழ்க்கையை வாழணுமா, எதை எடுத்தாலும் பிரச்சனை சார். அம்மா அப்பா கிட்ட பேசினா பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை. பணம் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த பணம் ரிட்டர்ன் வரல. ஒரு ஃப்ரெண்டு கேட்டாலும் ஹெல்ப் பண்ணேன், ஹெல்ப் பண்ணது கூட எனக்கு திருப்பி வரல. இது மாதிரி பொருளாதார அளவிலும் உறவு ரீதியாகவும் அனைத்து விதமான பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பேச்சாக சரி, இனிமைய வாழ்க்கையில எல்லாம் நிம்மதியா நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும். முதல்ல உங்களுக்கு இருந்த நெகட்டிவான திங்கிங், வாழ்க்கையில ரொம்ப நெகட்டிவா போயிட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை. உழைப்பதற்கு தயாராக இருந்து கூட உங்களால எதையும் செய்ய முடியும். எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் தாமதம், எதை எடுத்தாலும் பிரச்சனை. வாழ்க்கையில உயிரோட இருக்கலாமா வேணாமான்ற சிந்தனை எல்லாம் நிறைய மகராசி என்பது வந்து. அது முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் பண்ணவங்க, உழைப்புக்கு பேர் போனவர்கள் போது தொழில தான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். தொழில்ல நிறைய நஷ்டங்களையும், தொழில்ல நிறைய பிரச்சனைகளையும், கடன், அவமானம். வாழ்க்கையில நான் பணம் கூட சம்பாதிச்சிருவேன் சார், எனக்கு அந்த தைரியம் இருக்கு. ஆனா நான் பட்ட அவமானம் யாருக்கும் வரக்கூடாது, என் எதிரிக்கு கூட வரக்கூடாது சார். அவ்வளவு தலை குனிஞ்சு நின்ன, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, எல்லாத்துலயும் பிரச்சனை. இதுல வேற உடல்நிலை பாதிப்பு வேற. எப்படிதான் ஒரு மனுஷன் தாங்குவான் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் மகர ராசி. அவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நிவர்த்தி இருக்கு, பெரிய விமோச்சனம் காத்துட்டு. தொழில பிரச்சனை ஏற்பட்டிருந்து தொழில வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இப்பதான் இதுக்கப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி. சில பேர் கேட்பாங்க, சார் 55 வயசுக்கு மேல இதுக்கப்புறம் எங்க சார் தொழில்? அப்படிலாம் கிடையாது, நேரம் தான். எப்படி ஒரு 5 வருஷத்துல வாழ்க்கையை இழந்தீங்களோ அதே மாதிரி அதை விட வேகமா வாழ்க்கையில வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மகராசி. ஏன்னா உங்ககிட்ட திறமை இருக்கு, தொழில் இருக்கு, உங்ககிட்ட அனுபவம் இருக்கு, உங்ககிட்ட முதல்ல வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். மத்தவங்க மாதிரி சோம்பேறி கிடையாது, ஜெயிச்சே தீருவீங்க, கவலையப்படாதீங்க. அப்ப தொழில்ல மாற்றம் உறுதி, வளர்ச்சி உறுதி. வளர்ச்சி வந்து என்ன ஆக போகுது? கண்டிப்பா கடன் பிரச்சனை தீர்க்க போறீங்க. யாரெல்லாம் கடன் கொடுத்துருந்தா வாப்பா வாங்கிட்டு போ, என்ன எப்படி பேசியிருப்ப அப்படின்னு கேட்பீங்க. கேட்காம விட மாட்டீங்க. என்னெல்லாம் சொன்னீங்க, என்ன பணம் கொடுக்க மாட்டேன்னு அவங்களே வருத்தப்பட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போவாங்க. தெரியாம பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னுடைய சூழ்நிலை அது மாதிரி அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலையை சொல்லி வருத்தப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு, கடனை கொடுத்த தொகையை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை மார்ச் மாசத்துல வந்து தைரியமா இருக்கும். கடன் பிரச்சனை குறைஞ்சிரும், தொழில முன்னேற்றம் வந்துடும். நிறைய மகர ராசி என்பதற்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை. தொழில ஒரு பக்கமா இருந்தா கூட வேலையில இருக்கவங்க எல்லாம் அதிக பாதிப்பு. நம்ம ஒரு தொழில் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிலாம் சில பேர்லாம் யோசிச்சிருப்பீங்க. தொழில் பண்ணவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஐயோ ஏன்டா தொழில் பண்ணதுக்கு, வேலை பார்த்தா கூட நிம்மதியா ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் தான் கடன் வரும், இதுல பல கோடி கடன் வாங்கிட்டு இருக்கு நீ வேற அப்படின்னு கேட்பாங்க. வேலையில இருக்கவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. மகர ராசி நம்ம பிசினஸ் பண்ணிட்டு தான் நல்லா இருந்திருக்கலாம், தேவையெல்லாம் வேலைக்கு வந்ததுனால வேலை போயிடுச்சு, தேவையெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கணும். நம்ம சம்பளம் வர்றதுனாலதான் நம்ம என்ன பண்ணோம், லோன் வாங்கினோம், கடன் வாங்கணும், ஹவுசிங் லோன் வாங்கணும். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்களா பரவாயில்ல, அசெட் இருக்கிறதுக்கு வாங்கினீங்க,
பிசினஸ் பண்ணவங்களாம் எதுவுமே இல்லாம கடன் வாங்கி இல்ல அசட்டை வச்சு கடன் வாங்கி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போனவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பேரு தான் சார் வெளிநாடு, இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என் பணத்தை மொத்தமா எடுத்துமே முதலீடு பண்ணேன், அதுல நஷ்டமாயிடுச்சு. இப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. இங்க வரவே இல்லை, வேலை இல்லைன்னு பிரச்சனை. அங்க வேலை இருந்தும் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்டுக்கு கடனா கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணேன், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண, ஒரு இடத்த வாங்கினேன், இப்படி ஏதோ ஒரு வகையில் லாக் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உங்களுடைய சிந்தனை சரியில்லாததுனால காரணம். நேரம் சரியில்லாதனால சிந்தனை சரியில்லை. உண்மை சார் நீங்க சொல்றது. ஏதோ ஒரு அப்படியே ஏதோ ஒண்ணு அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருச்சு கடன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் மகர ராசி எனக்கு எப்படி கடன் வந்துச்சே தெரியல, எப்படி நான் போய் இதுல மாட்டினேன்னு தெரியல, எப்படி பணம் போச்சுன்னு தெரியலன்னு நிறைய பேரு ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல அதுல இருந்து நிவர்த்தி. நிறைய பேருக்கு பணம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் பணத்தை சம்பாதிக்க முடியுமா சார்னு வருத்தத்துல இருப்பீங்க. ஆனா சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தைரியம், போனது போட்டோம் போ, நம்ம என்ன கொண்டு வந்தோம் அது இப்பவே வந்துருக்கும். வீடியோ பார்க்கும்போது நீங்களே நினைச்சு பார்த்துருப்பீங்க, என்ன பெருசா கொண்டு வந்தோம், நம்மதான் சம்பாதிச்சோம், போட்டோம் போ, திரும்பி நம்ம சம்பாதிக்க முடியுன்ற எண்ணங்களை சிந்தனைகளை கண்டிப்பா அந்த சனி போகணும். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வேலையில நல்ல முயற்சி, அதனால ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம், பதவி உயர்வு எல்லாமே நடக்க போகுது. உங்களை யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ, பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ எல்லாம் ஓடிடுவாங்க. அதனால உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு பேர் புகழ் கண்டிப்பா கிடைக்கும் போது, வேலை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை, வெளியூர்ல வேலை செஞ்சவங்க திருப்பி சொந்த ஊர்லயே வந்து வேலை பார்க்கறதுக்கான சூழ்நிலை, நிறைய பேர் டிரான்ஸ்பர் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வெளிநாட்டிலே ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அங்க ஒரு வீடு வாங்குறதுக்கான யோகம், அங்கேயே பெர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு அது உறவு சார்ந்த பிரச்சனை. முக்கியமா பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பரவாயில்ல சார் இந்த கோபத்துல பேசுறாங்க, என் மனைவி என்னை புரிஞ்சுக்காம போயிட்டா, என் கணவர் என்னை புரிஞ்சுக்காம போயிட்டாரு, என் கணவர் என்னை ஏமாத்திட்டாரு, என் மனைவி என்னை ஏமாத்திட்டாரு. ஏன்னா 7 சனி காலகட்டத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு தகாத உறவுகள், தகாத ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மள தெரியாம நம்ம நிறைய இழந்துருவோம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டரை பாதிக்கும். அதனால நிறைய பேருக்கு பிரிவினை, அதனால நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகர ராசி. அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கீங்கன்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல பிரிஞ்சுட்டீங்க, கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் போய் முடிஞ்சிடுச்சு எல்லாமே, இதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வாழ்க்கை கிடைத்தே தரும். திருமணம் ஆகாதவர்கள் தப்பிச்சிங்க, கவலைப்படாதீங்க. திருமணம் நடக்கல வருத்தப்பட்டு இருந்தீங்க, உண்மையிலேயே திருமணம் நடக்கல நல்லதுன்னு நினைச்சீங்க. 7 சனில கல்யாணம் நடக்கும், நடக்காம இருக்காது. ஆனா அது ஏதோ ஒரு குறை இருக்கும் சின்னதா. ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அந்த வர பொண்ணுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வகையில குடும்பத்துல யாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தை உடனே பிறக்காம இருக்கலாம், இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலை போகலாம், பிசினஸ் டவுன் ஆகலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில மறைமுகமான ஒரு பிரச்சனை கொடுக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. அது மாதிரி இல்லாதவங்க நல்லது, கடவுள் நல்லா வேண்டிங்கன்னு அர்த்தம், நிறைய போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கீங்க அர்த்தம். இதுக்கப்புறம் திருமண வாய்ப்பை ட்ரை பண்ணி நல்ல ஒரு வரன் கிடைக்கும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே போல மகர ராசியா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சொத்தை இழந்திருப்பீங்க, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கவலைப்படாது. கண்டிப்பா திருப்பி அந்த சொத்தெல்லாம் வாங்கதான் போறீங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல இடத்துல கிடைக்கும், ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்பட போகுது, அதனால திருப்பி வாங்கிடுவீங்க, கவலைப்படாம. சொத்து விற்க முடியாம இருக்கீங்க, இடம் விற்க முடியாம இருக்கீங்க, அவங்களாம் அந்த இடம் விற்கும், சொத்து விற்கும். அதன் மூலமா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். ஏன்னா இந்த சொத்தை வித்துதான் எனக்கு இவ்வளவு கடனே இல்லை சார், இந்த இடம் வித்துதான் எனக்கு இவ்வளவு கடனே இல்லை சார், சொத்து வச்சும் இன்னைக்கு ஒன்னும் இல்லாத ஜீரோவா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. சொத்து சம்பந்தமான கடன்லாம், சொத்தெல்லாம் வேல்யூ எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அப்படி இருந்தும் அதை விற்க முடியும். அதான் ஏன்னா நல்ல ரேட்டு வரல, ரொம்ப ரேட்டு கம்மியா கேட்கறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தடையாயிட்டே இருக்கும், இல்ல அட்வான்ஸ் கொடுத்து நின்று போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்குது. அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும், சொத்து விற்கும். அதனால நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இல்ல சில பேர் சொத்தை வித்து வேற ஒரு கடன்லாம் கட்டிட்டு இடம் வாங்குவாங்க. இல்ல உங்க ஃபேமிலியில உங்க குழந்தைக்கு, உங்க பையனுக்கு, உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு அது உபயோகமா இருக்கும்.
அதே போல நீண்ட நாளாக ஏற்பட்ட வழக்குகள், வம்பு வழக்குகள், முக்கியமா அது பிசினஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு இந்த கடன் வாங்கினா நிறைய பிரச்சனை. செக்கை கொடுத்து செக் ரிட்டர்ன் ஆன கேஸ், ரோன் அவுட் கேஸ், இன்னொருத்தருக்காக ஜாமீன் போட்ட கேஸ், இல்ல நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணி நீங்க பணம் கொடுக்கன்ற கேஸ், இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு பண்ணார். மொத்தத்துல மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பில இருந்து விலகக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கும். நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி திசை, புதன் திசை எல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துறோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.